இந்த கால வேளையிலே உங்களை அன்போடு சந்திக்கிறேன். தேவனுடைய சமாதானம் உங்களை ஆட்கொள்வதாக. இடங்கொண்டு பெருகுவாய் என்ற வசனம் அடிக்கடி வேதத்திலே உண்டு. பெருக்கம் என்பது ஒரு ஆச்சரியமான சொல்லு. தேவனுடைய திட்டத்திலே ஒரு பங்கு இருக்கின்றது. ஆவிக்குரிய வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, ஊழிய பாதையில இந்த கால வேளையில தேவன் உங்களை பெருக செய்வாராக. வேதத்திலே பல வழிகளிலே தேவன் தன்னுடைய பிள்ளைகளை பெருகும்படி செய்தவர். அன்பான தேவனுடைய பிள்ளையே, என்னுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு பெருக்கத்தை உண்டாக்கி ஒரு புதிய வழிகளை இந்த கால வேளையில தேவன் உண்டாக்குவாராக. ஏசாயா 43:19 சொல்லுது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றுகிறது, அதை நீங்க அறியீர்களா? அந்த வழி வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டாக்கி புதிய வழிகளை உண்டாக்குகிற தேவன் இந்த கால வேளையில. ஒருவேளை வழிகள் அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம். இந்த கால வேளையில உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்து புதிய வழிகளை தேவன் உண்டாக்குவாராக. வேதத்துல இன்னொரு பகுதி போட்டு யோசுவா 3:5 சொல்லுது அங்கே மோசேயும் இல்லை, மோசேயை பயன்படுத்திய கோலும் இல்லை, ஆனாலும் தேவன் பெருகும்படி செய்தவர் யோசுவா சொல்கிறார், ஜனங்களை இன்னைக்கு பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் மத்தியிலே கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று சொல்லி அந்த யோர்தான் புரண்டு வந்த பொழுது அதை கடந்து தீர்க்கு மட்டும் தண்ணீரற்ற உலர் நிலத்திலே நடந்து போனார்கள். வேதம் சொல்லுது தண்ணீர் குவியலாக பின்னிட்டு திரும்பினது என்று சொல்லி. இப்படியாக எதிராக எழும்பியிருக்கிற காரியங்களை இந்த கால வேளை உனக்கு புதிய வழி உண்டாக்கி பின்னிட்டு திரும்பி பார்த்து ஒரு அற்புதமான காரியம் தேவன் செய்வாராக. நாம் எதிர்பார்க்கும் விதத்திலே அல்ல, தேவன் விரும்பும் வழியிலே நம்மை நடத்தக்கூடியவர். 2 ராஜாக்கள் 2:8 சொல்லுது எலிசா தன் சால்வையை முறுக்கி தண்ணீரை அடித்த பொழுது அந்த தண்ணீர் 2 பக்கம் உலர்ந்த தரையாக கடந்தது. அவர் அக்கறைக்கு போனார்கள். ஒரு ஆவிக்குரிய தரிசனத்தோட பல நாட்களாக வாஞ்சித்த காரியங்கள், நம்முடைய அறிவுக்கு ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், உடன்படிக்கப்பட்டியும் இல்லை, ஆனாலும் கோலும் இல்லை, ஆனாலும் புதிய வழியை தேவன் உண்டாக்குகிறவர். இந்த கால வேளையில அதே போல உங்க வாழ்க்கையிலையும் எதிர்பாராத ஆச்சரியமான புதிய வழியை உண்டாக்குவாராக. கடைசியாக 107வது சங்கீதம் 7 சொல்லுது தாவரிக்கும் ஊருக்கு போய் சேர்ந்தார்கள், அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தி வந்தாராம். நடந்த இடம் முழுவதும் வனாந்தரம், கால் அடையாளம் தெரியவில்லை, பாதைகள் தெரியவில்லை, எதை தீர்மானிப்பது எப்படி எடுப்பது சூழ்நிலையில் இருக்கும் போது நம்முடைய அனுபவங்கள் அறிவுகள் எல்லாம் அழிந்து போகக்கூடிய நிலையில தேவன் உன்னை செவ்வையான வழியில இந்த காலவேல் நடத்துவாராக. யோசனையோட வேதனையோட காலவேல் இருக்கிறாயா? இந்த காலவேல உனக்கு புதிய காரியத்தை உண்டாக்கி உன்னை பரிசுத்தப்படுத்தி அறிவுக்கு அப்பாற்பட்ட காரியத்தை உருவாக்கி செவ்வையான வழியில நடத்தி, ஆண்டவரே நாங்க இந்த காலவேல சொல்ல, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய என்னை உம்முடைய செவ்வையான வழியிலே நடத்துவீரா. ஆண்டவரே அக்னி சமமாக மேகினி சமமாக நடத்தின கர்த்தர் இந்த காலவேல உங்க வாழ்க்கையில சூழ்நிலையை மாற்றுவாராக. எல்லா காரியங்களும் மாற்றப்படுவதாக, பயங்கள் நீங்குவதாக. என் தேவ கரம் இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்தோட கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மத்தியிலையும் அமரும்படியே நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். உங்களோட வல்லமை, உங்களுடைய பிரசன்னம் அவர்களை மூடிக்கொள்ளட்டும். ஆவியானவரே நாளை முழுவதுமா பொறுத்துக் கொடுங்க. கிருபையுள்ள கரத்திலே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென்.